Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு பதிலா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க. ரூல்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ, அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி நீங்க பையோ, செல்லோ என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சிம் குடுக்கும். நாலேட்ஜஸ் அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ, நம்ம இந்த YouTubeல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ ஃபுல்லி ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் தான். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்புறம் இந்த YouTube சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1 அண்ட் வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2. பார்ட் 1 இன்னைக்கு அப்லோட் ஆகும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வீடியோ, அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ, எவ்ரி வீடியோ அதோட ப்ரீவியஸ் வீடியோவோட கன்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ, நம்மளோட ட்ரேடிங் வெப் சீரிஸே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 1 ஆர் 2 வீடியோஸ் போய் பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ, ஒரு 3 வீடியோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. நிறைய நாலேஜஸ் வந்து கெயின் ஆகும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் யூரோஎஸ்டி பற்றி ஒரு டாக்குமெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பாருங்கள் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, நான் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ, ஒரு அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணல. இன்னொரு அக்கௌண்ட்டில் மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ, அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ முடிக்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. ஓகேங்களா? ஸோ, அந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரே ட்ரேட ஒரே மாதிரி 2 அக்கௌண்ட்டில் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரேடையும் ஒரு அக்கௌண்ட்டில் நான் டெலீட் பண்ணிட்டேன். மிட்டிகேஷன் ஆகாம இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த அக்கௌண்ட்டில் 2 ட்ரேடையும் நான் விட்டுட்டேன். யூரோஸ்டில் பண்ண வேணாம், வேறு கரன்சி பேரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே முட்டையை ஒரே கூடையில் போடக்கூடாது. ஸோ, அந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டேன். ஒரு அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருந்தேன், இதை ஆஃப் பிரேக் ஈவன் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து எஸ்எல்ல இப்படி ஆஃப் பிரேக் ஈவன் பண்ணியிருந்தோம். இந்த என்ட்ரியை ஓப்பனில் வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, இதோட எஸ்எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் $100 வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஸோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டில் ஆர்டர் வந்து இந்த இடத்துல பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸ்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, நமக்கு எஸ்எல் அப்படின்றது $100. ஓகே, இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ, அதில் வந்து எஸ்டர்டே எந்த ஒரு லாஸஸும் இல்லை. அதாவது யூரோஹிஸ்டில் எந்த ஒரு லாஸும் பண்ணலை. ஸோ, ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. வீக்லியோட ப்ராஃபிட் ஷோ பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ, 5 மினிட்ல நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம், இந்த 5 மினிட்டோட டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்படியே இந்த 5 மினிட்டோட டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 1 மினிட் போனால் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்திருந்தோம். ஸோ, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்திருந்தோம். ஸோ, கரெக்டாக ஷோ பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சினாரியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ, 5 மினிட்டோட இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டும் என்ன பண்ணால் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். நமக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே வந்து போயிட்டான். ஸோ, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இன்னொரு ட்ரேட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, 1 மினிட்ல நம்ம எங்கே என்ட்ரி போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கணும். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நான் என்னோட பர்சனல் ஒர்க்கில் இருந்தனால இந்த ட்ரேடை நான் பார்க்கல.
அடுத்தது இந்த ட்ரேடில் நான் என்ன பண்ணியிருந்தேன், என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இது வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருச்சு. இப்போ எஸ்எல் ஹிட் ஆனதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த ரீஃபண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டிமாண்டே வந்து ஃபெயிலியர் ஆனதா அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? கீழே கூட ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டில் ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இதில் நம்ம லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிமாண்டை ஸ்டில் பிரேக் பண்ணல. மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? அதனால இப்போ இந்த ஆர்டரும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிட்டா. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல் வந்து $67 தான் வந்து எஸ்எல் வந்து இருக்குது. இப்போ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா $67 தான் எஸ்எல் இருக்குது. ஓகே. இப்போ மார்க்கெட் இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். ஓகேங்களா? டிமாண்டுக்கு வந்துட்டு மேலே போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டிகேஷன் இம்பேலன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. செகண்ட் மிட்டிகேஷன் தான் இப்போ உள்ளே வருது மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ தான் உள்ளே வருது. அப்போது ரீஃபண்ட்மெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 5 மினிட்டோட டிமாண்ட் 1 மினிட் போகிறோம். இப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். அப்போ இதை விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இது. ஸோ 1 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட் இங்கேயும் இருக்குது. ஆனால் இதில் இப்போ மார்க்கெட் இந்த விஷயத்த பண்ணால் மேலே போயிடும் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவை பாருங்கள். இந்த லோ 1 மினிட்ல ஹண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் 1 மினிட்ல தான். 1 மினிட்ல ஒர்க் ஆகும். ஆனால் 5 மினிட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் இன்னும் கூட கீழே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த உள்ள ஒரு டிமாண்ட் கிரீன் கலரில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு மஸ்ட் லிக்விடிட்டி இருக்கிற ஏரியா இந்த கிரீன் கலர் தான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ட்ரி வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு ஓவராலாக இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம இங்கேயே என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். இப்போ ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. அப்போது இங்கே இந்த கிரீன் கலரில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்க்கலாம். இப்போ 1 மினிட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த லோவை இங்கே ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல லோவை ஹிட் பண்ணியிருக்கான். இங்கே இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் கீழே வந்துட்டா என்ன பண்ணலாம்? இப்படி கீழே வந்துட்டா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும். ரைட்டா? மார்க்கெட் கீழே வந்தால் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும். அப்போது மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரலாம். ஏன்னா நமக்கு இந்த கிரீன் கலர் போட்டிருக்க இடத்துல தான் ஓவர் லிக்விடிட்டி இருக்குது. அப்போது இந்த இடத்துல அதாவது இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு பை ஆக ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் இங்கே வரலாம். இங்கே வந்துட்டு பை ஆகலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆயிருமே! என்ன பண்ணலாம் ப்ரோ? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் என்ன பண்ண போறேன், இந்த எஸ்எல்ல பழையபடி எங்க வச்சேனோ, அங்கேயே கொண்டு போய் வைக்க போறேன். ஓகேங்களா? ஏன் அந்த மாரி நான் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் மார்க்கெட் பிரேக் ஈவன் குடுக்கல. இந்த ஐய எடுத்தா மட்டும் தான் நம்மனால எஸ்எல்ல இப்படி மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நைட் மார்க்கெட் அப்படின்றனால நம்ம இந்த டிமாண்டுக்கு கீழ இப்படி வச்சிருந்தேன். ஸோ நைட் மார்க்கெட் அப்படின்றனால நான் என்ன பண்ணியிருந்தேன், இதை ஒரு ஆஃபாவது மூவ் பண்ணிடலாம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட் மார்க்கெட்டில் இப்படி ஆஃப் மூவ் பண்ணியிருந்தேன். பட் எஸ்எல் கிட்ட வரோம். ஓகேங்களா? கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே இருந்த ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயிலியர் பண்ணதுனால கண்டிப்பாக இந்த விக் ஏரியாவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து இந்த டிமாண்டுக்கு கீழே இப்படி போட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து இதில் லாஸ் வந்து வச்சுருக்கேன். 1%னா ஆக்சுவலாக என்னோட கேபிட்டலுக்கு 1% அப்படின்றது 160 ஸோ $260 வந்து என்னால் லாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எவ்வளோ ரிஸ்க் வச்சுருக்கேன் அப்படின்னா 1%க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். $180 தான் நான் வந்து ரிஸ்க் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி. இப்போ ஒரு $100 லாஸு நமக்கு. இப்போது என்னோட பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி மிட்டிகேஷனில் இருக்குது. இப்போது இது 5 மினிட். ஸோ எஸ்எல்ஐ இதை நான் கண்டிப்பாக மூவ் பண்ணிடணும்.
வேறு வழி இல்ல. மூவ் பண்ணி தான் வச்சாகணும். அப்படி மூவ் பண்ணி வச்சு நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா, அந்த அந்த ரிஸ்க்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் அடிக்கிறது, ரிஸ்க் ஆகுறது, ஃபெயில் ஆகுறதெல்லாம் ட்ரேடிங்கில ரொம்ப நார்மலான விஷயம். அதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு வரோம் அப்படின்றது தான் ட்ரேடிங் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. பண்ண லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி மேலே கொண்டு போகிறத வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பண்ணிடலாம். லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அப்போது ஒரு ஆர்டர் வந்து எனக்கு மிட்டிகேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த க்ரீன் கலர் டிமாண்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த க்ரீனில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், 1 மினிட்ல போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்படி வந்து ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இப்படி கொடுக்குறான் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இந்த ஆர்டர் வந்து பிரேக் ஈவன் பண்ணாமல் இன்னொரு ஆர்டர் போடலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், $260 வந்து என்னால் ரிஸ்க் எடுத்துக்க முடியும். அப்போது இந்த ஆர்டருக்கு நான் ஒரு $80 ரிஸ்க் வச்சு போடலாம் இந்த ஆர்டரில். ஓகேங்களா? அப்போது $80 நான் ரிஸ்க் வைக்கும்போது ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டிமாண்டை இந்த மாதிரி பிடிக்கணும். ஒரு பர்ஃபெக்டான டிமாண்டை பிடிச்சி நான் இந்த மாதிரி என்ட்ரி போடும்போது இப்படி என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இப்படி என்ட்ரி போடும்போது இந்த என்ட்ரிக்கும் இதுக்கும் வேல்யூ பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் என்ட்ரி போடும்போது டிபி வந்து நம்ம இங்கே வந்து வைக்கிறோம். ஸோ இந்த ஹை தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே நம்ம டிபி வைக்கும்போது இது 1:11 ட்ரேடு, இங்கே 1:32 வரும். ஓகேங்களா? அப்படியே 3 டைம்ஸ் பிக்கர் ஆயிரும். அப்போ நம்ம இங்கே என்ன ப்ராஃபிட் பண்ண போகிறோமோ அதை விட 3 டைம்ஸ் அதிகமாக இங்கே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் 1 மினிட்டுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா நான் அந்த $80 இங்கே நான் ரிஸ்க் போடும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டே வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். அது வந்து எப்படி எடுக்கிறேன்றத நான் அடுத்தது அப்படியே ட்ரேட் பண்ணும்போது வீடியோ வந்து எடுத்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாரும் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ டிபி வந்து இங்கே இருக்குது. இதான் டிபி. ஓகே, அப்போது மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் வரலாம். அப்போது இந்த இடத்துலையும் மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணலாம். ரைட்டா? அப்போ இந்த ஃபெயிலியர்லேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகிறேன், அப்படி இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டா நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், எப்படி ரெக்கவரி என்ட்ரிஸ்லாம் நான் போடுறேன் அப்படின்றத வீடியோஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து யூரோஎஸ்டியோட அடுத்த மூவ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஓகே, அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த சப்ளையில் செல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளைஸ் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை கிடச்சிது, அடுத்தது இங்கே ஒரு ஹிடன் சப்ளை வந்து கிடச்சிது. ஸோ இந்த 2 சப்ளைலையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், கன்ஃபர்மேஷனே கொடுக்காம பை வந்து போயிட்டான். ஸோ வீடியோலையும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ மார்க்கெட் வந்து டோட்டலாக பை வந்து போயிட்டான். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம், இதில் யூஎஸ்டி ஜேபிஓவில் வந்து எந்த ஒரு ட்ரேடும் பண்ண வேணாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து போட்டிருந்தேன். இது வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேஷனுக்கு அந்த ட்ரேடையும் வந்து பார்க்கலாம். இங்கே மேலே இருந்த சப்ளை மிட்டிகேஷனுக்கு நமக்கு கீழே வந்து சோர்ஸ் பண்ணிட்டான். இது வந்து நல்ல ஒரு ஐடியாமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நான் செல் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே செல்லுக்கு வரல. இப்போ நான் இங்கே போட்டு வச்சுருந்த ஆர்டருக்கு மார்க்கெட் மிட்டிகேஷனே பண்ணாமல், செல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மிட்டிகேஷனே பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், டோட்டலாக வந்து கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? கீழே வந்து போயிட்டான். ஸோ நமக்கு இந்த லோ வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லோ வந்து ஹிட் ஆகலை. ஓகே, அப்போது அதே 15 மினிட்ஸ் வரலாம். இந்த சேம் சப்ளைல ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்கே சோச்சு பிஓஎஸ் அப்புறம் நமக்கு நிறைய பிரேக்ஸ் வந்து நடந்திருக்கு. எல்லாம் பிரேக்கும் நடந்து இப்போ மார்க்கெட் வந்து இப்படி மேலே வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் மேலே வந்துட்டுருக்கான். நமக்கு இந்த சப்ளையில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் பாசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஹையர் டைம் ஃப்ரேமில்
இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே பிஓஎஸ், இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல ஆக்சுவலாக இது வந்து வீக்லியில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். பிஓஎஸ் இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். அப்படியே இந்த லோவையும் கட் பண்ணியிருக்கான். இந்த லோவை கட் பண்ணி இங்கேயும் நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே சோச் கொடுத்துருக்கான். இப்போது இந்த சோச்சுக்கு மார்க்கெட் வந்து செல் வந்து ஆகணும். ரைட்டா? அப்போது இது வந்து டெசிஷனலோட இங்கே இருக்கிற சப்ளை ஒரு டெசிஷனல். டெசிஷனலில் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டான். பட் இந்த இடத்துல என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுக்கலை. ஓகேங்களா? இந்த லோவை எடுக்காமல் மறுபடியும் அகைன் மேலே போயிட்டுருக்கான். அப்போது என்ன என்ன இருக்கலாம் இந்த லோவில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எடுக்காமல் மறுபடியும் மேலே போயிட்டு சப்ளை எடுத்துகிட்டு கீழே வரலாம். ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டையும் வந்து பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. பட் இந்த டிமாண்டையும் பிரேக் பண்ணாமல் தான் இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறான். அப்படின்றப்போ இங்கேருந்து பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து இது ஆக்சுவலாக டிமாண்டே கிடையாது. ஓகேங்களா? இது ஆக்சுவல் டிமாண்ட் கிடையாது. அதனால் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அகைன் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போது வீக்லியோட இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ரியாக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கான். நம்ம வீக்லி இதெல்லாம் போக தேவையில்ல. 4 ஹவரில் போயிட்டு ரெஸ்பெக்ட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்து பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது டெய்லியோட டிமாண்ட். இந்த டிமாண்டில் 4 ஹவர்னுடைய டிமாண்ட். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இங்கே டிமாண்டுக்கு வராமலே பை வந்து போயிட்டான். அப்போது கீழே ஏதாவது மிட்டிகேஷன் இருக்கான்னு பார்த்தா இங்கே எந்த ஒரு டிமாண்ட் மிட்டிகேஷனும் இல்லை. அப்போது இது வந்து ஒரு கவுண்டர். மேலே இருந்து கீழே வந்தது ஒரு கவுண்டர். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக மேலே வந்து போயிட்டுருக்கான். அப்போது இங்கேருந்து செல் ஆவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம இங்கே எடுத்திருக்கிற சப்ளைவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷனல். அப்போது எகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளையில் 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் இந்த சப்ளையில் சின்னதாக ஒரு ட்ரேடு வந்து ட்ரை பண்ணுவோம். சின்ன ட்ரேடு தான் பண்ணணும், ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வந்து எடுத்துப்போம். இது 15 மினிட்ஸ் சப்ளை. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் இதில் வந்து ரீஃபைன்மெண்ட்டு வேணாம். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் இருந்தால் தான் இதில் ட்ரை பண்ண முடியும். ஆனால் இது டோட்டலி ரிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிகினராக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ண வேணாம். ஸோ 5 மினிட் போயிட்டு நமக்கு இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு செல் பண்ணி சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஸோ இந்த சப்ளையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளையில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். நான் வந்து சொல்கிறதுக்கு எதுக்குன்னா ஒரு எஜுகேஷ்னலாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு நாலேஜாக நான் சொல்கிறேன். இதில் வந்து மோஸ்ட்லி பண்ண வேணாம் என்னோட சஜஷன். ஆனால் இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட் இருக்குது. ஆனால் வேணாம். இந்த சினாரியோவில் யாரும் வந்து பண்ண வேணாம். அப்போது இது வந்து நம்ம பிஓஎஸ் எடுத்துப்போமா? ஸோ 4 ஹவரில் இது சோச், இது பிஓஎஸ் எடுத்துக்கலாம். அப்போது உள்ள மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹையை வந்து எடுத்துருவான். இந்த சப்ளைலாம் எடுக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகே. அப்போது பை ஆகணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய பை ஆர்டரை தாண்டி மார்க்கெட் கீழே வருவான். ஓகேங்களா? இங்கே இருக்க ஒரு டிமாண்ட், அடுத்தது இந்த டிமாண்ட் வரைக்கும் வரலாம். ஸோ இங்கேருந்து சூப்பராக பை வந்து போகலாம். ஸோ இதான் வந்து சினாரியோ. யூஎஸ்டி ஜேபியில் ட்ரேட் பண்ண வேணா நான் அப்டேட் கொடுக்குறேன் யூடியூப்லேயே. ஓகேங்களா? எல்லோரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஜேபிஒய். ஸோ ஸோ யூரோ ஜேபிஒயில் நம்ம இந்த டிமாண்டில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸ்டில் மார்க்கெட் வந்து வரல 4 ஹவர். ஸோ 4 ஹவரில் நமக்கு சேம் டிமாண்டு தான் நமக்கு வேலிட். சேம் டிமாண்டு தான் வேலிட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்தானா பை ஆவான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்தானா பை ஆவான். வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து வருவான், டிமாண்டுக்கு வருவான். ஸோ நல்ல லிக்விடிட்டியும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது
இது வந்து நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பாருங்க எல்லாரும். ஸோ, இங்க மார்க்கெட் டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டு, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு, இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து மேல போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேல போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மிட்டிகேட் பண்ணிட்டு மேல போயிட்டுருக்கான். பட் இங்க வந்து அ மார்க்கெட் எகைன் கீழ வருவான். ஸோ, இங்க நான் போட்டு வச்சிருக்கிற இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஆகும் கண்டிப்பா. அப்போ எகைன் டிமாண்டுக்கு வருவான். அப்போ உள்ள இருக்கிற ஒரு டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒர்க் ஆகறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்கு. அப்போ இதில கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம தாராளமா பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து பிளான். இந்த டிமாண்ட்ல இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5 மினிட் டிமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு சூப்பரான டிமாண்ட். ஸோ, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேல வந்து போவான். அப்போ இந்த டிமாண்டுக்கு வரணும்னா, இந்த மாரிலாம் மேனிபுலேஷன் பண்ணி எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் வந்து குடுத்து, இப்ப இதிலயே வந்து பாருங்க, இதில வந்து நமக்கு டிமாண்ட் இல்ல. ஆனா மார்க்கெட் கீழ வந்திருக்கான், மேல போயிருக்கான். இங்க ஒரு சப்ளை இருந்தது. இந்த சப்ளை பத்தி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா என்ட்ரி போக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த சப்ளைல. ஸோ, இந்த சப்ளைல என்ன பண்ணியிருக்கான், இப்போ ஒரு ஹண்ட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹண்ட் வந்து நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் கூட மேல போகலாம். இன்னும் கூட மேல போயிட்டு மறுபடியும் கீழ வரலாம். இந்த லோவ ஹிட் பண்ணா தான், நமக்கு கண்டிப்பா மார்க்கெட் ரொம்ப ஃபோர்ஸா மேல வந்து போகும். ஸோ, அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜில நமக்கு என்ட்ரி கிடைச்சா, நமக்கு என்ட்ரி. என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா, நோ என்ட்ரி. ஓகேங்களா? நம்ம ரூலுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா என்ட்ரி. இல்லன்னா, என்ட்ரி போடுறத அவாய்ட் பண்ணிட்டு விட்டுறணும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, AUD/USD நம்ம இந்த என்ட்ரி வந்து ஆக்சுவலா எடுத்திருந்தோம். ஸோ, டிபி வந்து இந்த சப்ளை வரைக்கும்னு குடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஹை வரைக்கும் குடுத்திருந்தேன். அப்புறமா இந்த சப்ளைவே போதும். இதோட டிபி வந்து குளோஸ் பண்ணுங்க. அப்படின்னும் வந்து நம்மளோட டிஸ்கார்ட்லயும் குடுத்திருந்தேன். யூடியூப்லயும் வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ, ஃபைனலா நமக்கு டிபி வந்து ஹிட் ஆயிட்டான். இப்போ வந்து அடுத்த ட்ரேட் எங்க இருக்கு அப்படின்னா, அடுத்த ட்ரேட் இதில கிடையாது. ஏன்னா, இங்க போயிட்டு இந்த பிஒய்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து டெய்லியோட ஸ்ட்ரக்சர். இந்த பிஒய்ஸ போய் பிஒய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரேடே நமக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் கிடைக்காது. ஓகேங்களா? அதுவரைக்கும் நோ ட்ரேட். ஸோ, மார்க்கெட் வந்து இந்த சப்ளைய மிட்டிகேட் பண்ணி ரெஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டுருக்கான். பட் இந்த சப்ளை வந்து ஒரு பிஒய்ஸோட சப்ளை. அப்போ இந்த சப்ளைன்றது ஆக்சுவல் சப்ளைவே கிடையாது. அப்போ ரியாக்ஷன் பண்றான் அப்படின்னா, இந்த இடத்துல ஓவர் மேனிபுலேஷன் நடந்துட்டு இருக்கு உள்ள இப்போ. இந்த இடத்துல நல்ல மேனிபுலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. லோ டைம் ஃப்ரேம் 4 ஹவர் போனீங்கன்னா கூட, இந்த இடத்துல ஏதாவது ஒரு மேனிபுலேஷன பார்க்கலாம். இப்போ இது வந்து பிஒய்எஸ். இது வந்து சோச்சு ரைட்டா? ஸோ, இதில நமக்கு எங்க சப்ளை இருக்கு? எங்கேயுமே சப்ளை இல்ல. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் நீங்களே பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல எங்கேயுமே சப்ளை இல்ல. அப்போ என்ன ஆகும்னா, மேல தான் போகும் மார்க்கெட். ஓகேங்களா? இது ஃபுல் மேனிபுலேஷன். ஸோ, இத லிக்விடிட்டின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ, ஹண்ட் ஆகும். ஸோ, இது வந்து லிக்விடிட்டி. ஸோ, இதிலே தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் வந்து மேல போக தான் சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது. இங்கேருந்து இப்படி மேல போக தான் சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த சப்ளைல செல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே எஸ்எல் வந்து ஹிட் ஆக போகுது. ஓகேங்களா? மேல தான் போவான். நம்ம வந்து மேல போய் இந்த ஹைய எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹை எடுத்துட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்ட்ரக்சர மேக் பண்ணி அடுத்த டிமாண்ட வந்து ஆர்டர் பிளாக்ஸ்லாம் புடிச்சு, அங்கருந்து நம்ம பை பண்ணுவோம். அதுவரைக்கும் நமக்கு நோ என்ட்ரி. நம்ம இதில ப்ராஃபிட்டும் வந்து பண்ணோம். ஸோ, அதோட இப்போ நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? AUD/USDல அடுத்தது என்ட்ரி இல்ல. ஹை எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன். இது லிக்விடிட்டி சூப்பரா இருக்கு. இந்த டிமாண்ட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ, இங்க லோ வந்து ஹிட்டு, ஹை ஹிட்டு. ஸோ, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டான். 4 ஹவர் போறோம். 4 ஹவர்ல நமக்கு ரீஃபைன்மென்ட் 4 ஹவர் 50% கேண்டில். அப்போ மேல இருக்கிற ரீஃபைன்மென்ட் பிரேக் ஆகும். கண்டிப்பா. ஸோ, இது வந்து பிரேக் ஆயிருக்கான். சரி, இந்த ரீஃபைன்மென்ட்க்கு மார்க்கெட் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்? கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கானா? அப்படின்னு பார்ப்போமா? ஸோ, மிட்டிகேஷன் பிரேக்கு 5 மினிட் 15 மினிட்ஸ். அப்போ இந்த ஹைய எடுத்தா தான் நம்ம கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் அப்படியே போயிட்டு லோ
இங்கே பிஒய்ஸ் கொடுத்துருக்கான். அடுத்தது அப்படியே கீழே போயிட்டான். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதிலே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்றது. அப்போது இதை எடுத்துடலாம். இப்போது இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை எடுத்தானா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா 4 ஹவர் டிமாண்டில், டெய்லி டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹையை எடுத்தால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். அங்கே இப்போது இந்த இடத்துல நமக்கு ஹை எடுக்குது அப்படின்னா, இந்த ஹை எடுத்துட்டதுக்கப்புறமா டிமாண்ட் எடுத்து அதுலேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பை வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ப்ராஃபிட்டை ரொம்ப ஓவர்லோட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த சப்ளையை விட 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஃபுல் வேலிட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதில் ஒரு பெரிய கான்செப்ட் பேசணும். இந்த கான்செப்டை பேசினா நமக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாகும். ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும், இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட் சரி, இந்த சப்ளை, இந்த சப்ளையில் நமக்கு செல் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கவுண்டர். இப்போ நான் சொல்கிறத வச்சுட்டு செல்லுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கீழே டிமாண்ட்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக மார்க்கெட் வந்து பை ஆகும். கீழே டிமாண்ட்லேருந்து ஃபுல் ஃபோர்ஸாக பை ஆகும். சரி, ஓகே. அடுத்தது யூரோ கேட். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆவான்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு லிக்விடிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்திருக்கான், பையாக இருக்கான். ஸோ 4 ஹவர் டிமாண்ட், 4 ஹவருக்குள்ளே நோ ரீஃபண்ட்மெண்ட். அப்போது நமக்கு 4 ஹவரில் தான் பிரேக் வந்து பண்ணணும். 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல லோ ஹண்ட் பண்ணி ஹை எடுத்திருக்கான். ஸோ இந்த லோ ஹண்ட் பண்ணி ஹை எடுத்தனால நமக்கு இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து போகணும். பட் இது 4 ஹவர். இந்த 4 ஹவரில் பை போனால் கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி இந்த விக்கில் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இங்கே இந்த விக்கில் வந்து என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த விக்கில் என்ட்ரி போட்டாலும் பெரிய என்ட்ரி தான் 4 ஹவர். அப்போது இதில் என்ன பண்ணலாம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ 4 ஹவர் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ஹையை எடுத்திருக்கான். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லிக்விடிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லிக்விடிட்டி. அப்போது நீங்கள் கொஷின் பண்ணணும் நீங்கள். அப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதே என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா இதுதான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுல. அப்போ பை வந்து போகணுன்னா இதில் பை வந்து போகணும், அப்புறம் இதில் பை வந்து போகணும். இப்போ இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்படி இதில் என்ட்ரி போயிருந்தோன்னா இது லாஸு. ஓகேங்களா, அப்போ இன்னொரு என்ட்ரி நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து அடுத்ததாக ஒரு பிரேக் வந்து பண்ணிட்டான். இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணிட்டான். அப்போ அடுத்தது என்ட்ரி போகணுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்குக்கு அப்புறம் இந்த பிரேக்கில் கிடைக்கக்கூடிய என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது. மேனிப்புலேஷன் நடக்கும் நிறையா. அப்போது இதுலேயே நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த டிமாண்ட்லேயே மார்க்கெட் ஒரு நாள் வருவான், பை ஆவான். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லோ அண்ட் ஹைஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதே டிமாண்டை அப்படியே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வருவான், வந்ததுக்கப்புறம் பை ஆவான். ஸோ இப்போ வந்து டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ரைட்டா, டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ். இந்த டிமாண்டு மார்க்கெட் வராமல் பார்த்தீங்களா, அப்போது இந்த டிமாண்டுக்கு வரும்போது மார்க்கெட் எங்கேருந்து வருவான்னா இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அப்புறமா கீழே வரும். அப்போது இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் டிமாண்டு மறுபடியும் போயிட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட் இந்த மாதிரி போகணும். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் போயிட்டு லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். அவ்வளோதான். கண்டிப்பாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ 4 ஹவர் இது வந்து ஏயுடைய என்சிட்டி, இது வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. அடுத்தது இந்த வீடியோ பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, யூரோ ஜிபிபி இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். இந்த சப்ளைலையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு 1 ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஹவர் 20 மினிட்ஸ் இருக்கும். பாருங்கள், ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் நாலேஜுக்காக, உங்களோட லைஃபுக்காக, லேர்னிங்காக அது ஒரு நாள் உங்களுக்கு பே ஆஃப் கொடுக்கும். ஓகேங்களா, அமௌண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, சரி, அதனால் எல்லாருமே போய் பாருங்கள்.
அடுத்தது நம்ம கேட் செஃப்ல பண்ணுறதில்ல. அவ்வளோதான். ஓகே. இந்த பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோ டுமாரோ மார்னிங் வந்து வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க. லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்துட்டுருக்கு. அதனால எல்லாரும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்புறம் ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வீக்லி அனாலிசிஸ் 2 அதில வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.